கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட ஒரு வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 27வது வசனம். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். நம்ம அநேக சூழ்நிலைகளிலே நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு அற்புதம், ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு காரியம், ஆனால் அதே நேரத்தில் அது மனிதர்கள் மூலமாக சில காரியம் நடக்க வேண்டியது இருக்கும். ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், மனிதர்கள் மூலமாக சில விஷயம் நடக்க வேண்டியது இருக்கும். அப்போ சில விஷயம் மனுஷனால் முடியாது. மனுஷன் என்ன பண்ணிடுவாங்க, இது எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில காரியம் சில மனுஷங்களை நம்பி இருக்கும் பொழுது அவங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்து இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிறார். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆண்டவர் மனுஷனால முடியாத சில விஷயத்த ஆண்டவர் செய்து காண்பிப்பார். மனுஷரால சில விஷயங்களை செய்யவே முடியாது, ஆண்டவரால் செய்யக்கூடும். ஆண்டவரால் மட்டும்தான் செய்யக்கூடும். நான் உங்களுக்கு சில விஷயத்தை யோசித்து பார்க்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை சூழ்நிலைகளை மாற்ற என்ன பண்ண முடியாது, மனுஷனால முடியவே முடியாதுங்க. ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். ஒரு மனுஷனை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு மனுஷனால முடியவே முடியாது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தை மாற்றுவதற்கு என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு மனுஷனால முடியவே முடியாது. ஆனா தேவனால் மட்டும்தான் முடியும். ஒரு பரலோகத்துக்கு ஒரு மனுஷனை நித்தியத்துக்கு கொண்டு போவதற்கு எந்த ஒரு மனுஷனால முடியாது, ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முடியாத நான் சும்மா ஒரு 2-3 சொன்னேன். முடியாத காரியம், மனுஷனால் கூடாத காரியம், மனுஷனால் முடியாத காரியம் என்று சொல்லி ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க அவ்வளோதான் சொல்லிட்டு, ஆண்டவரால் கூடும், ஆண்டவரால் செய்ய முடியும், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக என் கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட அந்த பெரிய காரியங்களை செய்வார். நல்ல தகப்பனே, யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தை நாங்கள் செபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.